அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் இறைவா கரந்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நன்றியோடு இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகளுக்காகவும் நமது குடும்பத்தில் இறைவன் தந்த அனைத்து அருளுக்காகவும் நமது ஊருக்கு இந்த ஆண்டிலே இறைவன் செய்த அனைத்து அருளுக்கும் நன்றியாகவும் சந்தித்த நண்பர்கள் இந்த உலகம் அனைத்திலும் இறைவன் நன்மையாக செயல்பட்டதற்காகவும் இத்திருப்பலியிலே நன்றி செலுத்துவோம். உள்ளபூர்வமான நன்றியாக இந்த நன்றி இருக்கட்டும். இந்த நன்றி ஆண்டவரை உமது அருளை சுவைத்தேன், வளர்ந்தேன், என்னை ஆசிர்வதியும் என்பதாக இருக்கட்டும். ஒருவேளை இந்த ஆண்டிலே எனக்குள்ளும் ஒவ்வொருவரும் தவறுகள் தீமைகள் செய்திருப்போம். நமக்கே நம் வாழ்வை நினைத்து வெட்கமாக இருந்திருக்கும். ஏன் இப்படி பேசினேன், ஏன் இப்படி நடந்து கொண்டேன், இதை மாற்றியிருக்கலாமே என்று கூட நினைத்திருப்போம். நம் குடும்பத்தில் கூட ஒரு சில தவறுகள் இந்த சமுதாயத்திற்கு தேவையில்லாததாக இருந்திருக்கும். நமது குடும்ப தவறு, நமது தனி தவறு பிறரை கூட பாதித்திருக்கும். என் சுயநலமாக இருந்திருக்கும், பெருமையாக இருந்திருக்கும், பணம் சம்பாதிப்பதாக இருந்திருக்கும். மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே மன்னியும், இயேசுவே எங்களை மன்னியும். ஒரு புது மனிதனாக நாங்கள் மாறிட எங்களுக்கு அருள் தாரும். வார்த்தையில் தூய்மை, எங்கள் சிந்தனையில் தூய்மை, எங்கள் செயலில் தூய்மை ஆண்டவரை பெற்றிட இந்த நாள் முழுவதும் எங்களை பற்றி தியானித்திட அருள் தாரும் என கேட்போம். இன்றைய திருப்பலியில் திரு அருள் டாக்டர் உஷா குடும்ப நன்றியாகவும், அந்தோணி ஸ்டீஃபன்
லீமா குடும்ப நன்றியாகவும், லியோன் அமலா குடும்ப நன்றியாகவும், சிஸ்டர் ஜாய்ஸ் பொன்மலர் நேற்று பிறந்த நாள், அவர்களும் இந்த நன்றியோடு இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அசோக் லலிதா குடும்ப நன்றியாகவும், ராஜமணி சகாயமேரி குடும்ப நன்றியாகவும், அன்னை இவ்வாண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோணி செல்லப்பா ரோஸ்மேரி குடும்ப நன்றியாகவும், நமது குடும்ப நன்றியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இறைவனிடம் மன்னிப்பு கோரும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மகிழ்ச்சியோடு நாம் அனைவரும் இணைந்து உன்னதங்களிலே கீதம் பாடி இறைவனை புகழ்வோம். அந்த கீதம் உள்ளத்திலிருந்து இறைவனை வானதூதர்கள் பாடியது போல் இருக்கட்டும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர்.
நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பிறப்பில் முழுமையான மறைநெறியின் தொடக்கத்தையும் நிறைவையும் நிலைநிறுத்த திருவுளமான உம்மை வேண்டுகின்றோம். மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அடங்கியிருக்கின்ற அவரது உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 18 முதல் 21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர் கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிறந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 96. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. 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 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே. ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. இறை வார்த்தைகள் 11 மற்றும் 12. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. இறை வார்த்தை 13. ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 1 வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 1 முதல் 18 வரை. ஆண்டவருடைய அந்த பிறப்பை படைப்போடு இணைத்து மிக அழகாக தரக்கூடிய அருமையான வசனம் 1 முதல் 18. இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழுவதையும் இணைத்து தரக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக வாசிக்கின்றேன். இதுதான் நற்செய்தி, இதுதான் மறையுரை. ஏதாவது ஒரு வார்த்தை நம்மை தொட்டால் அதுதான் ஆசீர்வாதம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவராலே உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அந்த ஒளி அவர் அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தார். அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து
எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்னை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக. தந்தையே பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே பாயோ பலியாக. சகோதரர்களே, சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி நன்றி பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உண்மையை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லாம ஆட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியத்தகுரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில்
பங்கு வருகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருப்பது திரு அவையை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தது. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நன்றியோடு ஆண்டவருக்கு நம்மையே அர்ப்பணிப்போம், நம் குடும்பத்தையே அர்ப்பணிப்போம். பல நன்றிகள் உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்திருக்கின்றார். அத்தனையும் நினைத்து பாருங்கள். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் அத்தனையிலும் ஆண்டவர் கூட நடந்திருக்கின்றார். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி. உமது வார்த்தை, உமது அருள் எங்களை பலப்படுத்தியது, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரின் ஜெபத்தை செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எப்பொழுதுமே அன்பாலும் அருளாலும் தீமைகளின்றி யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதி மகிழ்வோடு பிறரோடு பகிர்ந்து கொள்ளும். அமைதி அமைதி அமைதி. கிறிஸ்துவின் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உறவேவா என் உயிரேவா, உறவேவா என் உயிரேவா, புது வாழ்வினை அளிக்கவா, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, உன்னுறவினில் எனக்கொன்றும் குறையும் இல்லை, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, உன்னுறவினில் எனக்கொன்றும் குறையும் இல்லை, உயிர் கொடுக்கும் உறவேவா, உன்னத கொடையேவா, உறவேவா என் உயிரேவா, உறவேவா என் உயிரேவா, எங்கள் அன்பில் நீ இருக்க வேண்டும் இறைவா, நீ இருக்க வேண்டும், உந்தன் அன்பு இல்லை என்றால் எந்த வாழ்வு அழிந்திடுமே, எங்கள் அன்பில் நீ இருக்க வேண்டும் இறைவா, நீ இருக்க வேண்டும், உந்தன் அன்பு இல்லை என்றால் எந்த வாழ்வு அழிந்திடுமே, உன்னுறவாலே என்னை தேற்றுமையா, உன் வரவாலே என்னை மாற்றுமையா, உன்னுறவாலே என்னை தேற்றுமையா, உன் வரவாலே என்னை மாற்றுமையா, உயிர் கொடுக்கும் உறவேவா, உன்னத கொடையேவா, உறவேவா என் உயிரேவா, உறவேவா என் உயிரேவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும், ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இந்த நாள் மகிழ்வின் நாளாக, நன்றியின் நாளாக இருக்கட்டும். உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு, வெளிநாடு எங்கிருந்தாலும் ஒரு அலைபேசியிலே தொடர்பு கொண்டு அல்லது நேரடியாக கூட நன்றி, இந்த ஆண்டில் நீங்கள் என்னோடு இருந்த அன்புக்கு நன்றி, அனைத்திற்கும் நன்றி. உறவுகள், அன்பிய மக்கள் அனைவரிடமும் நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான முகத்தோடு நன்றியை பகிரக்கூடிய நன்றியின் நாளாக இருக்க நீங்கள் முயற்சி எடுங்கள், செயல்படுத்துங்கள். அது ஒரு ஆனந்தத்தை தரும் என்பது உண்மை. இன்று இரவு 11 மணிக்கு நாம் நற்கண்ணை எழுந்தேற்றம் வைத்து நன்றி ஆராதனையை நடத்துகின்றோம். சரியாக 12 மணிக்கு புத்தாண்டு திருப்பலியை நடத்துகின்றோம். அனைவரையும் அன்போடு இந்த நன்றி வழிபாட்டிற்கு அழைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கேட்டார், 10 தொழுநோயாளர்களை குணமாக்கினேனே, நீ ஒருவன்தான் வந்திருக்கிறது, மீதி 9 பேரை எங்கே என்று. நன்றியோடு ஆண்டவருக்கு ஆராதனையை நடத்துவோம். அதன் வழி புதிய ஆண்டிற்குள் மகிழ்வோடு நுழைவோம். முழங்கால் படியிடுவோம். நன்றி சொல்லுங்கள், உளமாற நன்றி சொல்லுங்கள்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை, பல்வேறு உதவிகளால் வழி நடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. எவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் நிலையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் சிறந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. நன்றியின் நாளை நன்றியோடு இறைவனுக்கும் பிறருக்கும் மரியாதை கொடுத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவருக்கும் நன்றி. தினமும் நீங்க திருப்பலிக்கு வருவது பெரிய மகிழ்ச்சி. நல்ல அன்போடு நல் வார்த்தைகளை பேசும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் நன்றி. நன்றி. பாடல் குழுவினர், அருட்சகோதரிகள் எல்லோருக்கும் நன்றி. கண்ணீண்ட செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீண்ட செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, என்னமேவும் வண்ணமே, என்னை தேடி வந்ததே. ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ, எங்கும் நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய், ஞானம் காக்கும் நாதன் நீ, சீலத்தரத்தில் அடங்கினாய், தாயுன் பிள்ளை அல்லவா, சேயாய் மாறும் விந்தையே, கண்ணீண்ட செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே. நிலையான புகழுக்குரிய தூய இறைநற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க.